Thank you for your wonderful words, sir. Now I request Mr. MP Nathan, sir, MBA, ML, Ilakya Silver, for a special speech. அனைவருக்கும் வணக்கம். உற்சாகமாகத்தான் இருக்கிறீங்க. நிறைய செய்திகள் இருக்கிறது. பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அவர்களுடைய உறவினர்களே, ஆசிரிய பெருமக்களே, நான் ஒன்றை சொல்லி தொடங்குகிறேன். ஒரு நாள் கலைமகள் மகாலட்சுமியை சந்திக்கிறார். கல்வியினுடைய கடவுளும் செல்வத்தினுடைய கடவுளும் சந்தித்து கொள்ளுகிறார்கள். கலைமகள் கேட்டால், நான் நிறைய இடங்களுக்கெல்லாம் போகிறேன், ஒரு நாளும் நீ என்னோடு சேர்ந்து வர மறுக்கிறாயே, ஏன் ஒரு நாள் என்னோடு வந்தால் என்ன என்று அவள் சொன்னாள். அந்த அம்மா ரொம்ப யோசிச்சுட்டு சொல்லுச்சு. நான் சொல்லுவது கர்ண பெரும் கதைகளிலிருந்து ஒரு தரவு. மகாலட்சுமி சொன்னாங்க, ஒரு நாள் மலைப்பகுதியில் நீயும் நானும் ஒன்றாக இருப்போம். அன்று அந்த இடத்தில் குழுமி இருக்கிறவர்களுக்கு கல்வியும் செல்வமும் ஒன்று சேரும் என்று சொன்னார்கள். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதோ இரு பெரும் தெய்வங்கள் உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முகமாகத்தான் பராசக்தியாக பேராசிரியர் பர்வீன் சுல்தானா இங்கு இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு என்னுடைய துவக்கத்தை சொல்லுகிறேன். நான் மந்திரம் மட்டும்தான் சொல்லிவிட்டு செல்லுவது. ஒரு மந்திரக்காரனை போல ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த நிர்வாகத்தினுடைய ஆசிரிய பெருமக்கள் தயவு செய்து அதை உங்கள் செவியில் வாங்கி உள்வாங்கி வைத்து கொள்ளுங்கள். பெரிதொரு நாள் இதே மேடையில் நீங்கள் இப்படித்தான் பேசுவீர்கள். ஜேடெக் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அரிமா ஜெயராஜ் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய காலம் ஒன்று வரும். அந்த காலத்திற்காக என்னுடைய பிரார்த்தனையை நான் இறைவனின் முன்வைத்து நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நீங்கள் பாருங்கள், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் நான் 2 செய்திகளை சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரிந்த செய்திகளை சொல்லுகிறேன். அர்ஜுனன் முறையாக ஆசிரியரிடத்தில் கல்வி கற்றவன். மகாபாரதத்தில் வருகிற அர்ஜுனனை நான் சொல்லுகிறேன். அர்ஜுனன் முறையாக ஒழுங்காக கல்வி கற்றவன். அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணனே தேரோட்டியாக வந்து நிற்கிறான். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. முறையாக கல்வி கற்ற ஒருவனுக்கு தெய்வம் துணை நிற்கிறது. ஆனால் போர்க்களம் என்று வந்துவிட்டால் அர்ஜுனன் தோற்று போகிறான். தெய்வத்தை பார்த்து ஐயோ என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று பயந்தவனாக இருக்கிறான். அர்ஜுனன் பயந்த இடத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையை எப்படி பிள்ளையை வளர்க்கப் போகிறீர்கள் என்று இந்த வழிப்போக்கன் சொல்லிவிட்டு போகிறேன். ஏகலைவன் என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு குரு கிடையாது. அவன் ஒளிந்திருந்து சில வித்தைகளை கற்றுக்கொண்டான். அவன் கற்ற வித்தையை பார்த்து தெய்வம் பயந்தது என்றால் கல்வி முக்கியமா என்றால், அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் முக்கியமா என்றால், இதோ ஜேடெக் நிறுவனம் உங்களுக்கு சொல்லுகிறது, குழந்தைகளை ஒழுக்கமாக நாங்கள் கற்றுத்தருகிறோம். அந்த ஒழுக்கத்திலிருந்து அந்த குழந்தை மகா 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 கலைஞனாக வருவான் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் பல கல்லூரிகளுக்கு, பல பள்ளிக்கூடங்களுக்கு, பல நிறுவனங்களுக்கு சென்றிருக்கிறோம். எல்லா ஆசிரிய பெருமக்களும் கையிலே தாளை வைத்து கொண்டு தான் பேசுவார்கள். ஒரு ஆசிரியர் கூட, ஒரு நிர்வாகி கூட கையிலே தாள் வைத்து கொண்டில்லாமல் ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் என்று சொல்லுவார்களே, அப்படி பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் போடுகிற விதை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மிகச்சிறந்த நிர்வாகத்தில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக தலைவருக்கு ஒரு உரிமை தருகிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அழைத்து மேடையில் உட்கார வைத்து விடலாம். ஏனென்றால் இது யாருக்கான மேடை? பேராசிரியருக்கான மேடை. 2 சங்கதிகளை முடிந்தால் நான் சொல்லிவிட்டு போகிறேன் தோழர்களே. பெரியவங்க குழந்தையை எப்படி வளர்க்க வைக்கிறீர்கள் என்றால்,
ஒரு துறைமுகத்திலே கப்பல் நிற்கிறது. இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு துறைமுகத்தில் கப்பல் நிற்கிறது, கப்பல் கட்டப்பட்டிருக்கிறது, நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் ஒழுங்காக இருக்கிறதா, வண்ணமயமாக இருக்கிறதா, அதிலே விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறதா, அது நெடுந்தொலைவு செல்வதற்கான எரிபொருள் அதில் இருக்கிறதா, அதில் பயணம் செய்பவர்களுக்கு தேவையான உணவுகள் இருக்கிறதா, யாராவது நோயுற்றிருந்தால் அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்து தருவதற்கான மருத்துவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு தேவையான மருந்துகள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் அந்த கப்பலிலே தயார் செய்து வைத்து விடுவார்கள். இப்போ அப்படியே ஒரு கற்பனை பண்ணுங்க, அந்த கப்பல் துறைமுகத்திலிருந்து அவிழ்க்கப்பட்டு பயணம் போய் தானே ஆகணும், இன்னும் ஒரு துறைமுகத்தை போய் கடந்து தானே ஆகணும். வெறும் துறைமுகத்திலேயே அந்த கப்பல் இருந்து விட முடியுமா? இப்போ அந்த கப்பல் எங்கு போகிறது என்றால் நடுக்கடலிலே தனியாக போகிறது. எழுதி வைத்து கொள்ளுங்கள், 10ஆம் வகுப்பு என்பது நீங்கள் துறைமுகத்திலே உங்கள் குழந்தை என்கிற கப்பலை கட்டி வைத்திருக்கிறீர்கள். இதோ நாளை இந்த நிறுவனம் அவிழ்த்து விடும். அந்த கப்பல் தன்னந்தனியாக நெடுந்தூரம் போய் +2 என்கிற அடுத்த துறைமுகத்திலே போய் நிற்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான தைரியத்தை, உற்சாகத்தை தர வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு என்பதற்காக நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். இதோ இந்த கப்பலை நீங்கள் கட்டி வைத்திருக்கிறீர்கள். எதற்காக நான் இவ்வளவு கடினமாக, இவ்வளவு தடித்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் என்றால், மிக மெல்லிய வாழைப்பழத்தில் ஊசியை குத்துவதைப் போல பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் சில செய்திகளை சொல்லுவார்கள். ஆனால் நான் வழக்கறிஞர் என்பதால் நான் இப்படித்தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுகிறேன். ஒரு குதிரை இருந்தது. அப்படியே கூர்ந்து கவனிங்கள், தாய்மார்களுக்கான, தந்தைமார்களுக்கான செய்தியை சொல்லுகிறேன். ஒரு குதிரை இருந்தது, யாருக்கும் அடங்காத குதிரை இது. அந்த குதிரை ஒருவன் வாங்கினான், தன்னுடைய வியாபாரத்திற்காக வாங்கினான். அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊருக்கு போவதற்காக அந்த குதிரையின் மீது ஏறுவான். ஆனால் அந்த குதிரை அவனை அந்த ஊருக்கு கொண்டு செல்லாது. கம்பத்துக்கு போ என்றால் அந்த குதிரை தேனிக்கு போகும், தேனிக்கு போன்னு சொன்னால் அந்த குதிரை குமிழிக்கு போகும். இப்படியாக இருந்த பொழுது அந்த வியாபாரி ஒன்றை நிர்ணயித்து கொண்டான். இந்த குதிரை நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, ஒன்று செய்வோம், இந்த குதிரை எந்த இடத்துக்கு போகுதோ அங்கே போய் அங்கே இருக்கிற தொழிலை முடிச்சுட்டு அப்புறமா திரும்பி வருவோம். ஒரு நாள் குதிரை வேகமாக போய் கொண்டிருந்தது. நிறுத்தி அந்த வாத்தியார், அந்த குதிரை மேல் இருக்கிற அந்த தொழிலதிபரனுடைய ஆசிரியர் பார்த்து கேட்டார், நீ என்கிட்ட படித்த பையன் தானே? ஆமாங்கன்னு. இவ்வளோ வேகமாக குதிரை போகுது, எங்கே போகுதுன்னு? அது குதிரைக்கு தாங்க தெரியும், எனக்கு தெரியாது என்று. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய தாய் தந்தையர்களே, நீங்கள் குதிரையாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆசைக்கு உங்கள் குழந்தையை பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். குழந்தை எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறதோ, குழந்தை எதன் மீது ஆர்வம் கொண்டதாக இருக்கிறதோ அந்த துறையிலே நீங்கள் குழந்தையை அனுப்புவதற்கு எது குழந்தைக்கு அதிமுக்கியமாக தேவைப்படுகிறது என்றால் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரு போதி மரமாக இருக்கிற இந்த நிறுவனத்தில் நீங்கள் குழந்தையை ஒப்புவித்திருக்கிறீர்கள். இந்த குழந்தைகள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து இந்த நிர்வாகத்தினுடைய, இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசியை தெய்வம் வழங்கும் என்று கூறி, உங்களைப் போல நானும் பேராசிரியரின் உரையை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.